إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. كان النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவடுத்தியவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறோம். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்து சூராவின் விளக்கத்தை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அதில் நாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குரியது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அது எதற்காக, இறைவனுக்கு அனைத்து புகழும் எதற்காக என்பதையும் நாம் விளக்கமாக பார்த்திருக்கிறோம். மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி எப்படியெல்லாம் அவன் அதிபதியாக இருக்கிறான், அந்த நாள் எப்படி இருக்கும், அந்த நாளில் தீர்ப்பு எப்படி வழங்கப்படும் என்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்பதைக்கான விளக்கத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்து இறுதியாக இந்த அல்ஹம்து சூராவை நம்ம ஏன் தொடர்ந்து விளக்கமாக பேசிட்டு இருக்கோம்னு சொன்னால், அற்புதமான இந்த திருமறை குர்ஆனை பற்றியான முழு விளக்கத்தையும் இறைவன் இந்த அல்ஹம்து சூராவில் வச்சிருக்கான். ஒரு முஸ்லீம் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், நாளைக்கு மறுமையில் அதற்கு எப்படி உங்களுக்கு பரிசு கிடைக்கும் என்பதையெல்லாம் அழகாக அற்புதமான ஒரு செய்தியாக இந்த அல்ஹம்து சூரா இருப்பதால் நாம் தொடராக இதை சொல்லி கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்ற இந்த சொற்றொடர், இந்த செய்தியை பற்றி முழுமையாக இந்த சமூகம் புரிந்து கொள்ளாததன் விளைவாக எத்தனை பெரிய இறைவன், இந்த இஸ்லாமே எதற்காக அருளப்பட்டிருக்கு என்று சொன்னால், இறைவனுக்கு இணை ஏற்பிக்காமல், இறைவன் சொல்கிற செய்தியிலேயே மிக முக்கியமான ஒரு செய்தி, இந்த நபிமார்கள் எல்லாம் எதற்காக வந்தார்களோ அந்த செய்தி. அதில் மனிதன் எத்தனை பெரிய தவறுகளை செய்கிறான். இந்த சூறாவுடைய விளக்கத்தை, இந்த ஒவ்வொரு வசனத்தின் விளக்கங்களை விளங்காததன் விளைவாக எத்தனை பெரிய தவறுகளை மனிதன் செய்கிறான் என்பதை நாம் கவனிப்பதற்காக இந்த செய்தியை சொல்றோம். எல்லா நபிமார்களும் அந்த சொன்ன ஒரே ஒரு செய்தி, இறைவன் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இறைவன் ஃபர்ஸ்ட் இந்த அல்ஹம்து சூராவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 பிரிவுகளாக இறைவன் பிரித்து வைத்திருக்கிறார். அதாவது ஒன்று என்ன, அல்லாஹ்வை புகழ வேண்டிய விதத்தில், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில், அல்லாஹ்வின் தகுதிக்கேற்ப அவனை புகழ்கிறோம், ஒரு செய்தி. இதுவரையில் நம்ம பார்த்தது என்ன, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகிறோம், அல்லாஹ்வை புகழுகிறோம், அல்லாஹ்வின் ஆற்றலையும் வல்லமையும் எப்படி இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த வரையில் நம்ம சொன்ன செய்தி. அல்லாஹ்வே அப்படிதான் சொல்றான். அல்லாஹ் சொல்வதாக நபிகள் சொல்றாங்க, இதை 3 பிரிவுகளாக இந்த அடியான் என்னை எப்படி புகழ வேண்டும் என்று சொன்னோமோ அதை அப்படி புகழ்ந்துட்டான். அடுத்ததாக இறைவனிடத்திலே நாம் ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறோம், ஒரு வாக்குறுதி கொடுக்கிறோம். ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிற ஒரு முஸ்லீம் அல்லாஹ்விடத்திலே, நம்ம லொஹூரில் எடுத்துக்கிட்டோம்னா 4 ரக்காயத், ஃபஜ்ரில் இமாம் ஓதுவார், நம்ம கேட்போம். அடுத்து லொஹூரில் ஒரு 4 ரக்காயத் தொழுகிறோம். அந்த 4 ரக்காயத்திலும் இறைவனிடத்திலே இந்த ஒப்பந்தத்தை
இந்த வாக்குறுதியை நாம் கொடுக்கிறோம். என்ன? ஐயா கனபுது ஐயா கனஸ்தகை, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்ற வாக்குறுதியை இறைவனிடத்தில் கொடுக்கிறோம். லொஹூர்ல 4 தடவை, அடுத்தது அசர்ல 4 தடவை கொடுக்கிறோம், அடுத்து மகிழ்வுல 1 தடவை, இசாவில் 2 தடவை. நம்ம வாய்களாலே மொத்தம் 11 முறை ஒரு 5 நேரம் தொழுகிற ஒரு முஸ்லீம் 11 முறை அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதியை நம்ம கொடுக்கிறோம். உன்னையே வணங்குகிறோம், உன்னுடையமே உதவி தேடுகிறோம். அடுத்து இமாம் ஓத நம்ம கேட்டு நாம ஏற்றுக்கொள்கிறது எத்தனை முறை? ஒரு ஃபஜ்ர்ல 2 முறை, அடுத்து மஹ்ரிப்ல ஒரு 2 முறை, இஷாவில் ஒரு 2 முறை, மொத்தம் 6 முறை நம்ம அந்த ஒப்பந்தத்தை காதால் கேட்டு நம்ம அங்கீகரிக்கிறோம். ஆக கொடுத்தது 11 முறை, அங்கீகரித்தது 6 முறை என்று 17 முறை ஒரு நாளைக்கு இறைவனிடத்திலே நாம் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்ற ஒப்பந்தத்தை நாம் சொல்லுகிறோம். அப்ப இதுல அல்லாஹ் உன்னையே என்றுதான் சொல்கிறான், உன்னை வணங்குகிறோம் என்று சொல்லல. உன்னையே வணங்குகிறோம் என்கிற ஒப்பந்தத்தை என்னிடத்துல கொடு. இதுல எத்தனை தவறு இழைக்கிறோம். மனிதன் பாருங்க, அல்லாஹ்வை ஒரே ஒரு கடவுள் தான் படைத்திருக்கிறான் என்பதில் எந்த தவறும் இல்லை. எல்லா கடவுள், அதாவது கடவுளை இல்லைன்னு சொல்றவனை தவிர, ஒரு சிறிய கூட்டம் கடவுளை இல்லைன்னு சொல்றான், அவனை தவிர கடவுளை ஏற்றுக்கொள்ள ஒரு கடவுளை வணங்குறவன், 2 கடவுளை வணங்குறவன், 3 கடவுளை, பல கடவுள்களை, பல 1000 கடவுளை, பல லட்சம் கடவுளை வணங்குறானே, அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, படைச்சது யாரு? இந்த கல் ஒன்ன படைச்சதா? கல்லை வணங்குறான்ல, அவன்கிட்ட போய் இந்த கல் ஒன்ன படைச்சதா என்று கேட்டா இல்லைன்னு சொல்லுவான். நான் இதை வணங்குறேன், ஆனால் இந்த கல் என்ன படைக்கல. இல்ல அவர் உன்னை படைச்சாரா? இந்த மகான் உன்னை படைத்தாரா? நீ வணங்குறிய அந்த மகான் அவர் உன்னை படைத்தாரா என்று கேட்டால் இல்லை, அவர் என்ன படைக்கல. அப்ப வேறு யார் படைத்தா? இல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது அழகா சொல்றான் பாருங்க. அந்த மக்கள் காஃபிர்கள்கிட்ட சொல்ற செய்தி எவ்வளவு அழகா சொல்றான். இந்த வானத்தை படைச்சது யாரு? வல சாஉமான் வல சாஅத்துஹும் மன் ஹலக 2வது சொல்றான். வல என் சாஅத்துக்கும் மன் ஹலக சமாவாத்தி வல்லர், இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தது யார்? கேட்டுப்பாரு, அவங்கள்ட்ட கேட்டுப்பாரு. அவன் என்ன சொல்லுவான்? சயகூனுல்லா, அல்லாஹ் தான் படைச்சான் சொல்லுவான். இந்த மக்கத்து காஃபிர்ல போய் நீ கேளு. என்ன ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், அல்லாஹ் சொல்றான், இந்த மக்கத்து காஃபிர்ல போய் கேளு, பல கடவுள்களை வணங்குறானே, 360 சிலைகளை வச்சுக்கிட்டு வணங்குறானே, அவன்கிட்ட நீ போய் கேளு, இந்த வானங்களை படைத்தது யாரு, இந்த பூமியை படைச்சது யாருன்னு கேட்டுப்பாரு. சயகூனுல்லா, அல்லாஹ் தான் படைச்சான்னு சொல்லுவான். சரி, அதை விடு. அடுத்து என்ன சொன்னா, மன் ஹலக்கஹு, உன்னை படைச்சது யாரு கேட்டுப்பாரு. அந்த சிலையை போய் வணங்குறியப்பா, உன்னை படைச்சது யாரு கேட்டுப்பாரு. அப்ப என்ன சொல்லுவான்? அப்பயும் என்ன சொல்லுவான்? சயகூனுல்லா, அல்லாஹ் தான் என்னை படைச்சான் அப்படி சொல்லுவான். அப்ப படைச்சதெல்லாம் வானங்க பூமியை படைச்சது அல்லான்னு சொல்றான், உன்னை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லான்னு சொல்றான். அது இன்னும் என்ன மேல என்ன சொல்லுவான்னு சொன்னா, ஹலக்குனா அஜீசுல் அலீம், அடக்கி ஆளுகிற அனைத்தும் அறிந்த அல்லாஹ் தான் படைச்சான்னு சொல்லுவான். அல்லாஹ்வுக்கு வர்ணனை எப்படி கொடுக்குறான்னா, எல்லாவற்றையும் தெரிந்தவன், அனைத்தும் அறிந்தவன், அவன்தான் என்னை படைத்தான் என்று சொல்லுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்ப மனுஷன் என்ன செய்யறான்? படைத்தது யார் என்று கேட்கிற போது கரெக்டா பதில் சொல்றான். அப்புறம் ஏன்னா அவனை போய் வணங்குற, இவனை வணங்குற என்று கேட்டா, நாங்கள் அல்லாஹ் என்று நாங்கள் வணங்கல, அல்லாஹ்ட்ட எங்களுக்கு வாங்கி தருவாங்க, நெருக்கத்தை ஏற்படுத்துவாங்க, இவங்க அதை செய்வாங்க, இதை செய்வாங்க, மற்ற விஷயத்துக்கு தான் மற்ற கடவுள்களை சிலைகளை வணங்குகிறான். படைச்சது யாருன்னு சொன்னா கரெக்டா ஒரே ஒரு கடவுள் தான். இப்ப நீங்க ஒரு பெரிய துன்பம் ஏற்படுது, அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுறான். இப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள், பல கடவுளை வணங்கக்கூடியவர்கள், அவர்கள் என்ன சொல்றான்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஹலக்கல் ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து தான் அல்லாஹ் உங்களை படைச்சான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல நம்ம உறுதியா இருக்கிறோம். நம்ம ஒரே நம்ம இடத்துல, முஸ்லீம்கள் இடத்துல ஜாதி கிடையாது, இது அதுல இருந்து பிறந்தாங்க, இதுல இருந்து பிறந்தான், அது பிறந்தான் இல்லை. ஆனால் மற்றவனும் சொல்றான், என்ன சொல்றான்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்றான். ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தான்னா அவனும் ஏத்துக்கிறான். ஆனாலும் அதில் இருந்து என்ன சொல்றான்? இதுல இருந்து பிறந்தான், இதுல இருந்து பிறந்தான், வேறு கதைகளை சொல்றான். ஆனால் அவன் உள்ளத்துல என்ன இருக்குது? ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒரே ஒரு கடவுள் தான். அவன் வேதங்கள்லாம் என்ன எழுதிருக்கா? தான் தோன்றி சிவரர், அவராக தோன்றியவர், அப்படிலாம் எழுதி வச்சிருக்கான். ஒரே கடவுளுங்கிறதுக்கான நிறைய ஆதாரங்கள் மற்ற வேதங்கள்ல இருக்குது.
ஆனால் இவன் என்ன செய்யறான், இவன் மன ஆறுதலுக்காக, இல்லை இவர்கிட்ட எல்லாமே கடவுள்கிட்ட கேட்க முடியும், ஒரே கடவுள்கிட்ட கேட்க முடியாது, இவரு கொஞ்சம் வாங்கி கொடுப்பாரு, அவரு கொஞ்சம் வாங்கி கொடுப்பாரு என்பதற்காக பல கடவுள்களை அவன் ஏற்படுத்தியிருக்கான். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், இப்ப படைச்சது அல்லாஹ் தானே, அப்படி இன்னும் ஒரு இது சொல்றான், பெரிய துன்பம் ஏற்பட்டு போச்சு, பெரிய கஷ்டம் வந்துருச்சு, அது யாரா இருக்கட்டும், பல கடவுளை வணங்குனா இருக்கட்டும், ஒரே கடவுளை வணங்குனா இருக்கட்டும், இந்த அவுளியா கிட்ட போறவனா இருக்கட்டும், நாகூருக்கு போறவனா இருக்கட்டும், தர்காவுக்கு போறவனா இருக்கட்டும், அவனுக்கெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம், ஒரு பூகம்பம் ஏற்பட்டு போச்சு, அங்க ஒரு வீடு விழுந்துருச்சு, இங்க ஒரு வீடு விழுந்துருச்சு, என்ன அப்ப யாரை கூப்பிடுவ அல்லாஹ் கேட்கிறான். அப்ப ஒரு பெரிய துன்பம் வந்து விட்டால் அப்ப யார் அழைக்க, நமக்கு ஒரு நோய், பெரும் நோய், பொழைப்பானா பொழைக்க மாட்டானான்னு தெரியாது, அப்ப பெரிய கஷ்டம் வந்துருச்சு, அப்போ தூக்கிட்டு அவளு இது நாகூருக்கு ஓடுவீங்களா அல்லாஹ் கேட்கிறான். பெரிய கஷ்டம் வந்துருச்சு, சாவாரா பொழைப்பாரா தெரியாது, அப்ப ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு யாரை கூப்பிடுவ, ஐயோ ஏறிவாடு யாரே, என்ன நாகூர் யாரே, அப்படி என்னைக்காவது எவனான்னு கூப்பிட்டுருக்கானா, அல்லது அந்த கடவுள் இந்த கடவுளை கூப்பிட்டுருக்கானா, சிலைகளை நீ சிறு சிறு கடவுள்களை வணங்குறிய, கல்லை வச்சுக்கிட்டு வணங்குறிய, அந்த கடவுளை நீ கூப்பிடுவியா அல்லாஹ் கேட்கிறான். அப்ப யாரை கூப்பிடுவ, முஸ்லீம் அல்லாதவனை கூப்பிடுவான், ஐயோ கடவுளே காப்பாத்து, அப்படித்தானே கூப்பிடுவான். அப்ப அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான், என்ன சொல்றான், குல் அரைத்துக்கும் இன் ஆத்தாக்கும் அதாபுல்லா அவ் ஆத்தாக்கும் சாக்கும், ஒரு திடீரென ஒரு பெரும் வேதனை உங்களிடத்துல வந்துருச்சு, அல்லது உலக அழிவு நாள் வந்துருச்சு, அப்ப என்ன செய்வ, ஹைர் அல்லாஹ், நீ அல்லாவை விட்டு விட்டு வேறு கடவுளை நீ அழைப்பியா, இப்படி அழகா கேட்கிறான்ல. ஒரு பெரிய துன்பம் வந்துருச்சு, உலக அழிவு நாள் வந்துருச்சு, பூகம்பம் மாதிரி ஒரு அழிவு நாள் வந்துருச்சு, அப்ப நீ அல்லாவை விட்டு விட்டு வேற கடவுளை நீ கூப்பிடுவியா, அப்ப கூப்பிடுவியா, அப்ப அந்த சிறு சிறு கடவுள்லாம் நீ மறந்துடுவ, அப்ப அது உனக்கு நினைவு வராது. அப்ப மட்டும் என்ன சொல்வ, முஸ்லிமா இருந்தா யா அல்லாஹ் இந்த துன்பத்திலிருந்து என்னை காப்பாத்து, இந்த பூகம்பத்திலிருந்து என்ன காப்பாத்து, சுனாமி வந்துச்சு, சுனாமி வந்தப்ப யார் ஓடி போய் நாகூர்ல பிரார்த்தனை இந்த துன்பத்திலிருந்து காப்பாத்துன்னு கேட்டது, யார் ஏர்வாடிக்கு போய் இந்த துன்பத்திலிருந்து காப்பாத்துன்னு கேட்டது, அன்றைக்கு சிறு சிறு கடவுள்களை சிலைகளாக வைத்துக் கொண்டு வணங்கி கொண்டாண்டார்களே, அந்த சிறிய கடவுளிடத்திலே, அந்த கல் சிலைகளிடத்திலே யாரும் போனது கிடையாது சுனாமி வந்தப்ப. அப்ப எல்லாம் என்ன, ஐயோ கடவுளை காப்பாத்து என்றுதான் எல்லோரும் கூப்பிட்டார்கள். அவன் 1000 கடவுளை, லட்சம் கடவுளை வணங்கட்டும். ஆனால் அந்த பெரும் துன்பம் வருகிற போது நீ யாரை கூப்பிடுற, ஒரே ஒரு கடவுளை தானே கூப்பிடுற, அல்லாஹ் அதை அழகா சொல்லி காட்டுறான். அப்ப நீ ஒரே ஒரு கடவுளை தானே கூப்பிடுற, அல்லாஹ் நாடினால் அந்த பெரும் துன்பத்திலிருந்து உன்னை காப்பாத்திடுறான். இந்த பெரும் இன்னும் ஒரு இடத்துல கூட சொல்லி காட்டுறான், இப்போ கடல்ல நீ பயணம் செஞ்சு போற, தரையிலையும் கடல்லையும் பயணம் செய்து போகிற, அப்ப அழகான காற்று உன்னை வழிநடத்தி போகிறது. அப்ப பாய்மர கப்பல்ல தானே போவாங்க எல்லாம், பாய்மர கப்பல்னா காற்று எந்த பக்கம் அடிக்கிறதோ அந்த பக்கத்துல அந்த பாய்மரத்தை திருப்பி வச்சு, அது நம்ம எந்த திசைக்கு போகணுமோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாய்மர கப்பலை வச்சு அப்படி போவாங்க, நம்ம அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அப்படி பயணம் செய்து நீங்க போறீங்க கடல்ல, அப்ப காற்று ரொம்ப அழகாக வீசுகிறது, ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்க பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப திடீரென்று 4 புறம் இருந்தும் அலைகள் உங்கள் மீது வீசுகிறது. திடீர்னு புயல் வந்துருச்சு, 4 பக்கம் அலை, 4 பக்கம் அலை என்ன, சுழற்சி சுழல் வந்துருச்சு. அப்ப யாரை கூப்பிடுவீங்க, அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மன தூய்மையோடு களப்பற்ற முறையில், யா அல்லாஹ் இந்த துன்பத்திலிருந்து நீ எங்களை காப்பாற்றினால் உனக்கு நாங்கள் நன்றி உள்ளவராக இருப்போம் அல்லாஹ். அவ்வளவுதான். அந்த சுத்தி வளைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா இதுக்கு மேல காப்பாற்ற யாரும் வழி இல்லை. கடல்ல 4 பக்கமும் அலை சுத்திருச்சுன்னு சொன்னா சுழல் அப்படியே சுழற்சி அப்படியே உள்ள அடிச்சிடும், அவ்வளவுதான். அந்த நேரத்தில் அவனுக்கு கடல்ல பயணம் செய்யணும்னு தெரியும், இதுக்கு மேல நம்மளால் காப்பாற்றிக் கொள்ள, நம்ம திறமையாலோ நம்ம அறிவாலோ நமது வல்லமையாலோ நம்மால் காப்பாற்றிக் கொள்ள முடியாதுங்கிற இறுதி நேரத்தில் என்ன சொல்லுவானா, யா அல்லாஹ் மன தூய்மையோடு களப்பற்ற முறையில், அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான், தூய்மையோடு களப்பற்ற முறையில் இறைவா இந்த துன்பத்தில் இருந்து என்னை நீ காப்பாற்றினால் உனக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் யா அல்லாஹ் என்று அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்கிறான். நம்ம அவன் அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றி கரை சேர்த்து விட்டால் என்ன செய்யறான் தெரியுமா, அந்த துன்பத்திற்காக நம்மை அழைக்காதவனை போல் நடந்து கொள்கிறான், அட்டூழியம் செய்கிறான் பூமியில. எல்லாம் சொல்லி காட்டுறான். நினைச்சு பாருங்க, நம்ம பெரும்பாலும் நம்ம மனிதர்கள் பெரிய கஷ்டமும் துன்பமும் வர்றப்ப என்ன செய்யறோம், அல்லாஹ் காப்பாத்து, ஒரு உயிர் போற தருணம்,
அந்த நேரத்துல அல்லாஹ் என்னை காப்பாத்து, என் பிள்ளையை காப்பாத்து, என் தந்தையை காப்பாத்து, என் மனைவியை, என் கணவனை காப்பாற்று என்று நம்ம அந்த துன்பமான நேரத்துல, இறுதி நேரத்துல அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யறோம். முஸ்லிமா இருக்கிற நம்ம இன்றைக்கு ஒரு பெரிய துன்பம் கஷ்டம் வர்றப்ப அப்படியே பள்ளிவாசல அழுது கையேந்தி, இறைவா இந்த துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்று, என் குழந்தையை காப்பாற்று, என் கணவனை, என் மனைவியை காப்பாத்துன்னு அப்படியே கையேந்தி கண்ணீர் வடித்து நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். அல்லாஹ் காப்பாற்றின பிறகு நம்முடைய நிலை எப்படி தலைகீழாக மாறுகிறது, அந்த செய்தியே மறந்து போறோம். இப்படி ஒரு துன்பம் நமக்கு வந்துச்சு, இப்படி ஒரு கஷ்டம் நமக்கு வந்துச்சு என்பதையே மறந்துட்டு பள்ளியாச பக்கமே திரும்பி பார்க்காம இப்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், எந்த கவலையும் இல்லை, எந்த துன்பமும் இல்லை. ஓ, அப்படித்தானே இருக்கிறீங்க என்று அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு பெரிய துன்பம் கஷ்டம் வருகிற போது நீங்கள் களப்பற்ற முறையில் அல்லாஹ்வை அழைக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களை அதிலிருந்து காப்பாற்றிய பிறகு அதற்காக, அந்த துன்பத்திற்காக, அந்த கஷ்டத்திற்காக அல்லாஹ்வை அழைக்காதது போல் நடந்து கொள்கிறீர்களே. அல்லாஹ் கேட்கிறான். இப்ப துன்பம் கஷ்டங்கும் போதெல்லாம் ஒரே ஒரு கடவுளை தாப்பா வணங்குற, ஒரே ஒரு கடவுளைத்தானே அழைக்கிற. அப்ப மற்ற நேரத்துல அப்ப அந்த குட்டி தெய்வம், அந்த நாகூராரு, அந்த அவுலியா, இந்த மகானு, இந்த பெரியவர் என்று ஏன் மற்ற நேரத்துல அங்க போற? உன்னை படைத்திருக்கிற போது, உன்னை ஒரு பெரும் துன்பத்திலிருந்து காப்பாற்றுகிற போது மற்ற இந்த சின்ன சின்ன விஷயத்துல அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? ஒரே ஒரு கடவுள் கொடுக்க மாட்டானா என்று கேட்கிற முகமாக அல்லாஹ் இந்த செய்தியை சொல்றான். எத்தனை துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும், பெரிய துன்பங்கள் வருகிற போது அல்லாஹ்வை நீங்கள் அழைக்கிறீர்கள். மற்ற நேரத்துல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு ஒரு உதாரணத்தோடு சொல்றாங்க. ஒரு 2-3 உதாரணம் சொல்றாங்க. ஒரு ஒரு மகன் இருக்கிறான், ஒரு தந்தை பெற்றெடுத்த தந்தை. இது யாருப்பா? என்னுடைய தந்தை. ஆனால் தந்தைக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்வதில்லை, தந்தை சொல்ற பேச்சை கேட்கறதில்லை. சினிமா நடிக்கிற பின்னாடி ஓடுவான், அவன் பின்னாடி இவன் பின்னாடி அரசியல் கட்சி தலைவர் பின்னாடி போவான். ஆனால் தந்தைக்கு செய்ய வேண்டிய மரியாதை, தந்தை சொன்னா உடனே கேட்க மாட்டான். மற்ற அவன் கட்சி தலைவர் சொன்னா கேட்பான், இவன் சொன்னா கேட்பான், அவன் சொன்னா கேட்பான். ஆனால் தந்தை சொல்வதை கேட்பதில்லை. இதற்கு உதாரணம் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை தாண்டி ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. ஒரு மனிதனுக்கு ரோஷம் ஏற்படுங்கிறதுக்காக கணவன் மனைவி பற்றியான உதாரணம் சொல்றாங்க. ஒரு கணவன் இருக்கிறார், ஒரு மனைவி இருக்கிறார். ஒரு மனைவி கணவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், கணவனிடத்திலே கேட்க வேண்டியதை கேட்கணும். கணவனுக்கு கொடுக்க வேண்டியதை மற்றவருக்கு கொடுத்தால் அந்த கணவனுக்கு எப்படிப்பட்ட ரோஷம் வரும்? கணவனிடத்திலே கேட்க வேண்டியதை மற்றவரிடத்திலே கேட்டால் எப்படி ஒரு சூழல் கணவன் மனைவி இடத்திலே இருக்கும்? ஒரு கணவனும் மனைவியுமான கணவனுக்கு இன்பத்தை கொடுக்கணும். ஒரு மனைவி அந்த இன்பத்தை வேற ஒருவனுக்கு கொடுத்து விட்டால் அங்கே என்ன நடக்கும்? எவ்வளவு கடுமையான ஒரு விபரீதம் அங்கே ஏற்படும். அதே போல ஒரு கணவனிடத்திலே கேட்க வேண்டியதை, ஒரு பட்டுப்புடவை வேணும், பக்கத்து வீட்டுக்காரன் போய் கேட்டா என்ன ஆகும்? அதுபோல ஒரு கணவன் இருக்கிற போது, ஒரே ஒரு கடவுள் இருக்கிற போது, உன்னை படைத்திருக்கிற போது, எல்லாவற்றுக்கும் அவனுக்கு தகுதி இருக்கிற போது நீ ஏன் மற்றவன்கிட்ட போய் கேட்கிற? அப்படி அழகான உதாரணத்தோடு, மனிதனுக்கு உரைக்க வேண்டும் என்கின்ற உதாரணத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அப்ப கடவுள் என்பவன் ஒரே ஒருவன் தான் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வதற்காக இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லவன் மட்டும்தான் முஸ்லீமாக ஆக முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு வேற ஒரு மகானையும் வணங்குகிறேன், அவனிடத்திலும் உதவி கேட்கிறேன் என்று சொன்னால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. ஒரு முஸ்லீமாக மாற வேண்டும் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஒப்பந்தத்தை, வாக்குறுதியை தர வேண்டும் என்பதுதான். அதைதான் இதிலே இறைவன் சொல்லிக்காட்டு. ஐயா கனவுது, உன்னையே வணங்குகிற, உன்னை தவிர வேறு கடவுளை நான் வணங்க மாட்டேன் என்பதை சொல்வதற்கு தான் வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என்பதுதான் சொல்றாங்க. அதே போல நபிமார்கள், வந்த நபிமார்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்ற போது இந்த ஒரு செய்தியை தான் சொல்றாங்க. அந்த நபிமார்கள், அத்தனை நபிமார்களும் என்ன செய்தியை சொன்னார்கள்? ஒரே ஒரு செய்தி தான், மற்றதெல்லாம் அடுத்தது. அந்த ஒரு செய்தி என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு இஸ்லாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு காத்தமுல் அன்பியா வல் முர்சலீன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஒரே ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்ற அடிப்படை நாம் புரிந்திருந்தாலும் எதையெல்லாம் வணக்கம் என்பதையும் நாம் புரிந்திருக்க வேண்டும். அது புரியவில்லை என்று சொன்னால் இறைவன் சொல்கிற பாவத்திலே மிகப்பெரிய பாவம் என்ன, மற்ற எந்த பாவங்களாக இருந்தாலும் அதற்கு நாம் மன்னிப்பு கேட்டாலோ அல்லது இறைவன் நாடினாலோ, இறைவன் நாடினா மன்னிச்சிருவோம். எதை தவிர அல்லாவுக்கு இணை வைக்கிற பாவத்தை தவிர வேறு எந்த பாவத்தையும் அல்லாஹ் நாடினா மன்னிச்சிருன்னு சொல்கிறான். இணை வைக்கிற பாவத்தை மன்னிக்க மாட்டோம், அது நிரந்தர நரகம் நல்லா சொல்கிறோம். அப்போ நிரந்தர நரகத்துக்குரிய அந்த பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் களப்பற்ற முறையில் இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும். வணக்கம் என்றால் என்ன என்பதையெல்லாம் நாம் தெளிவாக புரிந்து இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அது அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம பார்ப்போம். அடுத்து நபிமார்கள் வந்ததின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், இந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதோடு சேர்ந்து முக்கியமான பணியாக அவர்கள் என்ன பணியை செய்தான்னு சொன்னால், அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் சொன்னார்கள் என்கிற இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்ட செய்தியை பாருங்க. ஒமா அர்சல்னா மின் கபுலிக மின் ரசூல், உமக்கு முன் அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களும், நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உனக்கு முன் அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களும் என்ன செய்தான்னு சொன்னா, இல்லா நூஹிய இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அந்த ஃபஅபுதூனி, என்னை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை என்பதை சொல்லிக் கொடுப்பதற்குத்தான் எல்லா தூதர்களையும் நான் அனுப்பி வைத்தேன் என்று இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்ற செய்தி 21வது அத்தியாயம் 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அப்ப எல்லா நபிமார்களும் எதுக்கு வந்தாங்க? அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்கிற இந்த முக்கியமான செய்தியை சொல்வதற்கு தான் எல்லா நபிமார்களும் வந்தார்கள் என்கிற செய்தி அல்லாஹ் சொல்றோம். அதே போல எல்லா நபிமார்களும் என்னென்ன சொன்னாலும் ஒவ்வொரு வசனமா அல்லாஹ் சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என் சமுதாயமே ஒரே ஒரு இறைவனை தவிர வேறு எந்த இறைவனையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்பதற்குத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அதை தான் சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதை தான் சொன்னார்கள் என்று ஒவ்வொரு நபிமார்களையும் சொல்லி சொல்லி அல்லாஹ் சொல்றான். என்னை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை என்பதை சொல்வதற்கு தான் இந்த தூதரை அனுப்பினேன் என்று ஒவ்வொரு தூதரை பேரை சொல்லியே அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நிறைய சொல்றான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறுதி நேரம், அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். தன்னுடைய மரண நேரம் நெருங்கிய போது என்ன சொன்னாரு என்கிற செய்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சொல்றான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரண நேரம் நெருங்கிய போது தனது பிள்ளைகளை எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு கேட்கிறாரு, எனக்கு பிறகு நீங்கள் எதை வணங்குவீர்கள்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கேட்கிறாரு, எனக்கு பிறகு நீங்கள் எதை வணங்குவீர்கள் என்று கேட்டார். அப்ப பிள்ளைகள் சொன்னாங்க, காலு நஅபுது இலாஹன் இலாஹக்க வலா இலை ஆபாக்கும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக்க வாஹிதா, உங்களுடைய முன்னோர்கள் எதை வணங்கினார்களோ, உங்களுடைய தந்தை எதை வணங்கியாரோ, இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் எதை வணங்கினார்களோ அந்த ஒரே ஒரு இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று அந்த பிள்ளைகள் வாக்குறுதி கொடுத்தார்கள், ஒப்பந்தம் செய்தார்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்றான். அதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதி நேரத்தில் மரணம் நெருங்கி அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க? தன் பிள்ளைகளை அழைத்து அவங்க கேட்குறாங்க, நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? நீங்கள் வணங்கிய, உங்கள் தந்தை வணங்கிய, முன்னோர்கள் வணங்கிய இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக்கெல்லாம் எந்த ஒரே ஒரு இறைவனை வணங்கினார்களோ அந்த இறைவனை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் சொன்னார்கள் என்ற சம்பவத்தை இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்றான். நம்ம எத்தனையோ செய்திகளை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்கிறோம், நம்ம படிக்கிறோம். ஆனால் மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், இது நம்ம எல்லாம் லாயிலா இல்லைலாம் சொல்லி தானே இருக்கிறோம். நம்ம ஒரே ஒரு கடவுளை தானே வணங்குறோம், நம்ம யாருக்கு இணை வைக்கலையே, நம்ம தர்காவுக்கு போகலையே, அவுலியாவை வணங்கலையே, பாத்தியா ஓதலையே என்று நாம் உடுபோக்காக இருந்து கூடக்கூடாது. எது வணக்கம்? அந்த வணக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நிரந்தர நரகத்துக்குரிய ஒரு குற்றம் அது. அப்போ அதை எது வணக்கம்னு தெரியாமல் நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால் நாளைக்கு மறுமை மிகப்பெரிய நஷ்டத்துக்குரிய ஆகிடும். எனவே அதில் வணக்கத்தில் எது வணக்கம், அதை யாருக்கு செய்யணும், எப்படி செய்யணும், ஒரே ஒரு கடவுளுக்கு மட்டும்தான் செய்யணும், ஒரே ஒரு இறைவனுக்கு மட்டும்தான் செய்யணும்பதை ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். எனவே இன்ஷா அல்லாஹ் அது எது எது வணக்கம் என்பதை அடுத்தடுத்த வாரங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம தெளிவாக நம்ம பார்ப்போம். இதில் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அதுக்குரிய என்ற பிரார்த்தனையோடு என் உரை